சித்தர் வணக்கம். உலக தமிழறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிக பெருமக்களே, கண்ணை விட சிறந்த, கண்ணை விட முக்கியமான ஒரு உறுப்பு உடலில் வேறு ஏதும் இல்லை. கண்ணுதான் நம்பர் 1. ஒரு செகண்ட் கண்ணை மூடிக்கிட்டு உலகத்தை பார்த்தா இது எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது என்பது கண் இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்பதை எல்லோரையும் உணர வைத்துவிடும். கண்ணு தான் இந்த உலகை அறிகிற வழி, இந்த உலகை புரிந்து கொள்ளுகிற தெரிந்து கொள்ளுகிற வழி, பாதை. கண்ணுன்னா பாதை அல்லது வழின்னு ஒரு அர்த்தம். இந்த கண்ணு மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகி கொண்டு இருக்கிறது நவீன காலத்தில். பழங்காலத்தில் 90 வயது 80 வயது வாழ்ந்தவங்க கூட கண்ணில் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தார்கள். என்ன இயற்கையான உணவு, கண்ணுக்கு பலன் கொடுக்கிற இயற்கையான காய்கறிகளை, இயற்கையான கீரைகளை, இயற்கையான பழங்களை சாப்பிட்டார்கள். இப்ப எல்லாத்தையும் மாத்திரையா வேணும், மருந்தா வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அதுல இப்ப பாருங்க, பள்ளிக்கூடம் போகிற நாங்கெல்லாம் படிக்கிற போது பள்ளிக்கூடத்துல ஒரு வகுப்புல ஒருத்த கண்ணாடி போட்டிருப்பதே கஷ்டம். கண்ணாடிக்காரனை கூப்பிடுன்னா அவன் ஒருத்தன் தானே இருப்பான். அவருக்கு பேரே கண்ணாடிக்காரன்னு சொல்லி கூப்பிடுவோம். அப்படி அரிபொருளாக அரிதாக இருந்த கண்ணாடி இன்னைக்கு கண்ணாடி போடாதவர் யார், அவரை கூப்பிடுங்கன்னு சொல்ற அளவுக்கு எல்லோரும் 50 விழுக்காட்டுக்கு மேல பிள்ளைகள் கண்ணாடி அணிந்து கொண்டு பள்ளிக்கு போகிறார்கள். வேதனையாக இருக்கிறது. ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ள இந்த அவல நிலை. இதற்கு என்ன காரணம்? முதல் காரணம் என்னன்னா உணவு. கண்ணுக்கு நன்மை சேர்க்கிற கீரைகளை, பழங்களை, காய்கறிகளை நாம் உண்ணுவதே இல்லை. அதை யாரும் சொல்வதும் இல்லை. கண்ணுக்கு பயிற்சிகள் இருக்கிறது என்பதையும் சொல்வதில்லை. யாரும் அந்த பயிற்சிகளை செய்வதும் இல்லை. இன்னைக்கு வருகிறார்கள் மருத்துவமனையில் பார்க்கிற ஏராளமானவர்கள், சின்ன குழந்தைகள். இந்த பிரியான்னு ஒரு குழந்தை 10 வருஷத்துக்கு முன்னே அவருடைய தகப்பனார் கூட்டிட்டு வந்தார். கண்ணாடி போட்டாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டார். இன்னைக்கு 10 ஆண்டுகள் ஆகிறது. டிகிரி முடிச்சுட்டு இன்னைக்கு பணியில் இருக்கிற இன்னை வரைக்கும் கண்ணாடி போடல. கண்ணாடியை போடாமல் தடுக்கிற மூலிகைகளை, மருந்துகளை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். அகத்திய பெருமான் அதற்கென்றே ஒரு பெரிய நூலையே எழுதியிருக்கிறார். இப்ப என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? தூரத்தில் இருக்கிறது தெரிய மாட்டேங்கிறது. பிள்ளைகள், பெரியவர்கள் சொல்றார் தூரத்தில் வர பஸ் எனக்கு தெரிய மாட்டேங்கிறது, படிக்க முடியலன்னு கேட்கிறான். அது அர்த்தம் இருக்கிறது, வயதாகி விட்டதுன்னு சொல்லலாம். சின்ன குழந்தைகள் 10 வயது 12 வயது இருக்கிற குழந்தைகள் கண்ணாடி போட்டுக்கிட்டு வருகிறது. மைனஸ் என்று சொல்லுகிறது, பிளஸ் என்று சொல்லுகிறது, -3 -2. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் வந்து ஏர்போர்ட்ல பணியாற்றி கொண்டிருந்தவர். அவருடைய மகள் அனன்யான்னு பேர் அவளுக்கு. 5 வயதில் அவர் வகுப்பறையில இந்த போர்டுக்கு பக்கத்துல போய் எழுத்துக்களை பார்க்கிறார் என்று தெரிய வந்து அங்க இருக்கிற வகுப்பாசிரியர் சொல்லி அவர் போய் கண்ணை பரிசோதனை பண்ணி பார்த்திருக்கார். -5. நம்முடைய மருத்துவமனையில ட்ரீட் பண்ணப்பட்டதிலேயே அதிக பவர் கண்ணாடிக்கு -5 இருந்தது அனன்யாவுக்கு தான். அப்ப நான் சொன்னேன், இவளுக்கு 5 வயது தான் ஆகிறது. நான் சொல்லுகிற உணவை, நான் சொல்லுகிற பயிற்சியை, நான் சொல்லுகிற பழங்களை, கீரைகளை எல்லாம் இவளுக்கு கொடுங்கள். அதனோடு ஒரு தயாரிப்பு மருந்தையும் தருகிறேன், அதை பயன்படுத்துங்கள். நீங்களே தயாரிக்கலாம் நான் சொல்றேன் என்று சொன்னேன். அவன் அதெல்லாம் என்னால் தயாரிக்கலாம் முடியாதியா, உடனே தேவை, கொடுங்கள் என்றால் அதை கொடுத்து என்ன இன்று வரையில் 10 ஆண்டுகள் ஆகிறது. கண்ணாடி இல்லாமல் நார்மல் விஷனோடு இன்றைய வரையில் படித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட அற்புதமான மூலிகைகளை, அப்படிப்பட்ட தயாரிப்புகளை, அத்தகைய வாழ்க்கை நெறியை சித்தர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இப்ப கண்ணில் என்ன பிரச்சனைகள் சொல்லுகிறார்கள்? குழந்தைகள் மைனஸ் அல்லது பிளஸ், பெரியவங்களுக்கு தான் பெரும்பாலும் பிளஸ். அதுல பிளஸ் பயோப்பியா என்று சிலருக்கு பிளஸ் -2 இருக்கும், சிலருக்கு டியூவல் விஷன் இருக்கும். அதை பத்தி எல்லாம் நான் பேசியிருக்கேன். பார்த்தால் கண் பார்வை புகைப்படைந்தது போல மங்கலாக இருக்கிறது. தூரத்தில் இருக்கிற பொருட்கள் தெளிவாக தெரிவதில்லை. கண் கலங்கி கலங்கி கண்ணிலே இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கண்ணில் பீழை, கண் ஓரத்திலே பீழை வந்து முட்டிக்கொள்ளுகிறது. கசகசம் என்று கண்ணுக்குள்ளே ஒரு நீர் சுரப்பதை போல, எண்ணெய் சுரப்பதை போல
ஒரு நிலை இருக்கிறது. அதனால என்னால உற்று பார்க்க முடியவில்லை. கணிப்பொறியிலே பணிபுரிபவர்கள் தொடர்ந்து அந்த மானிட்டரை பார்த்து கொண்டு இருப்பதனால என்னன்னா, கண்ணு படைக்கப்பட்ட போது ஆப்ஜெக்ட்களை உண்மையாக இருக்கிற ரியல் ஆப்ஜெக்ட்ஸை பார்ப்பதற்காக படைக்கப்பட்டது. ஆனா இப்ப பார்ப்பது எது? எல்லாருக்கும் இப்ப சிஸ்டம் இல்லாத உலகமே இல்லை. எல்லாருக்கும் கணிப்பொறி இல்லாமல் இன்றைக்கு எந்த துறையும் இயங்குவதில்லை. இந்த மானிட்டரை தொடர்ந்து பார்க்கிற போது மானிட்டர்ல பார்க்கிற காட்சி என்ன? வெர்ச்சுவல் இமேஜ், ரியல் இமேஜ் கிடையாது. கண்ணு தடுமாறுது, என்னடா இது வேதனையா புதுசா இருக்கிறது என்று. இப்ப கண்ணுக்கு இந்த மானிட்டரை பார்ப்பது தொடர்ந்து கண்ணிலே ஒரு தாக்கத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இது இல்லாமல் இன்றைக்கு வாழ்க்கை இல்லை. கண் எரிகிறது, பார்வை மங்குகிறது, கண்ணில் நீர் வடிகிறது, தலை வலிக்கிறது. இது கணிப்பொறியிலே பணியாற்றுவர்கள் சொல்லுகிற சாதாரண கம்ப்ளைண்ட். இது இந்த கண்ணை நேர்த்தி படித்துக் கொள்ள என்ன உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும்? கண்ணுக்கு மிகச்சிறந்த பழம் பப்பாளி பழம், சீப்பஸ்ட் ஃப்ரூட். பப்பாளி பழத்தில் ஒரு 50 இருந்து 100 கிராம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டா போறோம், கண் பார்வை பாதுகாக்கப்படும். உறுதியா சொல்றேன். கண்ணு பாதிப்புக்கு ஆளானதுக்கு அப்புறம் எடுத்துக்க சொல்லல, தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருங்கள், கண்ணுடைய பாதிப்பை தகர்த்து கொள்ளலாம். நான் பப்பாளி பழத்துல பீட்டா கரோட்டின் என்ற ஒரு சத்து இருக்கிறது. இந்த பீட்டா கரோட்டின் தான் ரெட்டினால் என்கின்ற விட்டமின் ஏவுக்கு ப்ரீகர்சர். இப்போ ஒரு மாலிகூல் பீட்டா கரோட்டின்ல இருந்து 2 மாலிகூல் ரெட்டினால் கிடைக்கும், விட்டமின் ஏ கிடைக்கும். இப்ப பீட்டா கரோட்டின் இருக்கிற பழம், அந்த பழத்தை எடுத்துக்கொள்வதற்கு சிறந்த பழம் எது? பப்பாளி பழம். தினம் காலையில் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். யார் வேணா எடுக்கலாம், சர்க்கரை உள்ளவர்களும் எடுத்துக்கொள்ளலாம். அதில் சர்க்கரையை கூட விடாமல் தடுக்கிற சக்தி பப்பாளி பழத்துக்கு உண்டு. அடுத்து எந்த பழம் சிறந்தது? ரோஸ் கொய்யா. கொய்யா பழத்திலே ரோஸ் நிறமாக இருக்கிற கொய்யா கனியை எடுத்துக்கொள்வதனாலே கண் பார்வை நாம் சிறக்க செய்யலாம். மூன்றாவது ஒரு பழம் இருக்கிறது, கண் பார்வைக்கு மிகச்சிறந்து கோவை பழம். கோவை போல இதழ இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோவை பழம் சிவப்பு நிறத்தில் இருக்கும், நல்ல பளிச்சுன்னு சிவப்பாக இருக்கும். கோவை பழத்தை ஒரு நாளைக்கு ஒரு 2 பழம் சாப்பிட்டு கொண்டு வந்தால் போதும், கண் பார்வை மேலோங்கும். ஆரஞ்சு கலர்ல இருக்கிற எல்லா பழங்களுக்கும் கண்ணுடைய பார்வையை சிறப்புற செய்கிற ஆற்றல் உண்டு. அவைகளெல்லாம் பீட்டா கரோட்டின் இருக்கிறது. இதுக்கு மேல சொல்ல வேண்டியதில்லை. இந்த கனிகளை அன்றாடம் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். கிழங்குல 2 கிழங்குகள், ஒன்று கேரட், இன்னொன்று ஸ்வீட் பொட்டேட்டோ. சர்க்கரை வியாதிக்காரர்களும் சாப்பிடலாம். எவ்வளவு சாப்பிட போறோம்? ஒரு சின்ன கேரட், ஒரு 4 அங்குல நீளம் உள்ள ஒரு கேரட் துண்டு, தோல் நல்லா கழுவிட்டு தோலை இந்த ஸ்கிராப்பர்ல போட்டு எடுத்துட்டு அப்படியே கடிச்சு சாப்பிடலாம், இல்லை ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். கேரட் ஜூஸ். வள்ளிக்கிழங்கை நன்றாக கழுவிட்டு தோலோடு அவித்து, அது மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்கின் மாதிரி ஒன்று இருக்கும், மெலீஸான ஒரு தோல், அதுக்குள்ள தடிமனாக ஒரு தோல் இருக்கும், அதுக்குள்ள கிழங்கு இருக்கும். நம்மளாம் என்ன பண்ணுவோம், அந்த தடிமனான தோலோடு சேர்த்து உரித்து எடுத்து விடுவோம். அந்த தடிமனான தோல் ரோஸ் கலராக இருக்கும். இந்த மேலே இருக்கிற நம்ம ஸ்கின் மாதிரி இருக்கிற அந்த தோலை உரித்து விட்டு உள்ளே இருக்கிற தடித்த ரோஸ் கலரோடு இருக்கிற தோலோடு, ஏன்னா அது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளது, சர்க்கரையை சடனாக உயர்த்துகிற தன்மை இல்லாதது இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டாட்டோ. அதே மாதிரி மரவள்ளிக்கிழங்கு. இந்த கிழங்குகளிலே கண்ணை பாதுகாக்கிற ஆற்றல் உள்ள சத்துக்கள் இருக்கின்றன. ஏராளமான கீரைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதிலே முதன்மையில் இருக்கிற கீரை எல்லாருக்கும் தெரிஞ்ச பொன்னாங்கண்ணி கீரை. காசம் புகைச்சல் கருவிழி நோய் தோஷம் வாதமனல் கூசும் பீலிகம் குதாங்குர நோய் மேலிவையாம் பொன்னாம் காணி படிவமேயாம் செப்பலனை பொன்னாங்காணி கொடியை போற்று
என்று தேரையர் சொல்வார். பொன்னாம்காணி படிவம், மேனி இருக்கிறதே அது பொன் போல மாறும். ஹீமோகுளோபின் கண்டென்ட் அவ்வளோ கூடும் பொன்னாங்கண்ணி எடுத்துக்கிட்டான். மேனி பொன் போல் ஆவதோடு மட்டுமல்ல, கண் காசம், புகைச்சல், கருவிழி நோய், தோஷம், வாதம், அனல். காசம், காசம் என்ற சொல் கேட்ராட்டுக்கு அந்த காலத்திலே சித்தர்கள் பயன்படுத்திய சொல் பித்த காசம். நான் சொல்வது மருந்து பித்த காசத்துக்கு சொல்லுகிறேன். இப்ப கேட்ராட் வந்துடுச்சுன்னா அதை அறிந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய சொல்லுகிறாரு. கேட்ராட்ல பிலிமினரி ஸ்டேஜ் அல்லது ஏர்லி ஸ்டேஜ், அப்புறம் ஒரு இம்மெச்சூர் கேட்ராக்டு, அப்புறம் மெச்சூர் கேட்ராக்டு, அப்புறம் ஹைப்பர் மெச்சூர்டு கேட்ராக்ட் என்று 4 வகையாக பிரிக்கிறார்கள். முற்றிலுமாக பழுத்து விட்ட கேட்ராக்ட். எந்த மருந்தாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. மீது 3 நிலையில் இருக்கிற வளர்ந்து கொண்டிருக்கிற கேட்ராக்ட், ஆரம்ப நிலையில் இருக்கிற கேட்ராக்ட். இந்த கேட்ராக்டுகளுக்கெல்லாம் சித்தர்கள் சொல்லி இருக்கிற மருந்து என்னன்னா, பித்தகாசத்துக்குரிய மருந்துகளை கையாளலாம். அது எப்படி கையாளுவது, என்ன செய்வது என்பதை பற்றி நான் சொல்லுகிறேன். இப்ப கண் பார்வை கூர்மையாக, சிறப்பாக, தெளிவாக இருக்க வேண்டும். கண்ணில் சில நேரங்களில் தசைகள் படர்ந்து சிவந்து இருக்கும். கண்ணில் ஒரு மெம்பரேன் மாதிரி சிவந்த மெம்பரேன் வந்து பாதி அளவுக்கு அந்த கருவிழியை மூடிக்கொண்டிருக்கும். அல்லது ஓரத்தில் வெள்ளை வெளியிலே படர்ந்திருக்கும். டெரிஜியோன்னு சொல்லுவாங்க. இந்த அறுவை சிகிச்சையில் அகற்றினால் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். இந்த டெரிஜியத்தை நீக்க முடியுமா, இல்லாமல் பண்ண முடியுமா? கண்ணீர் படலும் கரும்படலம் வெண்படலம், கண்ணீர் படரும் கரும்படலம் வெண்படலம், வண்ண உதிரப்படலம் வந்தசைகள் என்ன, என்னர் களவ நோய் போக்கும் பெண்ணே கேள் சிறிய களவினது பூ சொல்றாரு. கண்ணுல என்னென்ன தசைப்படலங்கள் வரும்? கண்ணீர் படலம், கரும்படலம், வெண்படலம். கருப்பாக தசை வளர்ந்து கண்ணில் படரும், வெள்ளையாக தசை வளர்ந்து கண்ணீர் படரும். இரத்த படலம், தசைப்படலம். என்னுடைய வகுப்பு தோழர், அவள் பேரையே சொல்லலாம், கோவிந்தராஜ், அரூர்ல இருக்கார். பல முறை அந்த டெரிஜியத்தை அறுவை சிகிச்சையினாலே மருத்துவம் பார்த்து அகற்றி கொண்டவர். அவருக்கு சித்தர்கள் அந்த அகத்திய பெருமான் சொன்ன தயாரிப்பை சொல்லி அதை பயன்படுத்தி இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு மேல கண்ணில் திரும்ப அந்த படலம் வளரவே இல்லை. அப்படி கண்ணில் படர்கிற படலங்களை எல்லாம் மாற்றுவதற்கு மருந்து சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணு தெரிக்கிற மாதிரி வலிக்கின்ற மண்டை தந்தி போலே தெரித்து சாருமண்ட நோய் அகற்றும் நந்தியா வட்டை பூ நன்று காசம் படலம் கருவிழி நோய் தோஷம் என பேசுமிழி நோய்கள் தானே பேர்ப்பதன்றி ஓசை தரு தந்தி போலே தெரித்து சாருமண்ட நோய் அகற்றும் நந்தியா வட்டை பூ நன்று தெர சொல்ற. கண்ணிலே கரும்படலமாக படர்ந்து வருகிற படலங்கள், காசம் என்று சொல்லுகிற கண்ணிலே இருக்கிற பித்தகாசம், கண் பார்வை பிழையினாலே நீ உற்று உற்று பார்ப்பதனாலே வருகிற தலைவலி, அது எப்படி இருக்குமா? தந்தி போலே தெரித்து சாருமண்டை நோய் அகற்றும். அந்த காலத்துல இப்பெல்லாம் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல போட்டா ஒரு செகண்ட்ல செய்தி அனுப்பிச்சுடுறோம். தந்தி அடிக்கிறோம், தந்தி வந்துட்டாலே ஊரே நடுங்கும். அப்போ இந்த கண் பார்வை பிழையினாலே வருகிற தலைவலி, ஏன் பிழையை சரி செய்வதனால தலைவலி போகிறது. இப்படிப்பட்ட மூலிகைகள் எல்லாம் சித்தர்கள் தந்தார்கள். அதை விட ஒரு பெருமை என்னன்னா, ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டியது என்னன்னா, அகத்திய பெருமான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூல் எழுதினார். அந்த நூலுக்கு பேரே நயன வீதி 500. கண்ணுக்குன்னு ஒரு துறை வந்து ஒரு 30-40 ஆண்டுகள் தான் ஆகிறது. அதுவரையில எல்லா நோய்களுக்கும் ஒரே டாக்டர் தான் எம்பிபிஎஸ் அல்லது எம்டி. கண்ணுக்கு என்று ஆப்தால்மாலஜிக்கு என்று ஒரு தனி துறை வந்தது ஒரு 30-40 ஆண்டுகளுக்குள்ள. 2000 வருஷத்துக்கு முன்ன கண்ணுக்குன்னு ஒரு துறை வைத்து அதற்கு ஒரு நூல் எழுதினவன் அகத்தியன். அது என்ன நயன வீதி 500? எனக்கு நயனம் என்ற சொல்லே பல பேருக்கு தெரிவதில்லை. இதை சொல்லுகிற போது மதுராவிலே இருந்த கண்ணனோடு லயித்திருக்கிற ராதை பாடுவதை போல ஒரு பாடல் இருக்கிறது. அதரம் மதுரம் நயனம் மதுரம் கமனம் மதுரம் பசிதமும் மதுரம் மதுராதிபதே
அகிலம் மதுரம். மதுராவில் கண்ணனோடு ராதை ஒன்று இருக்கிற போது அவளுக்கு எல்லாம் மதுரமாக தோன்றுகிறது, எல்லாம் இனிமையாக இருக்கிற. மதுரம்னா இனிப்பு சுவை, மதுரம் என்பது இனிப்பு சுவை குறிக்கிற சொல்லு. எல்லாம் எனக்கு மதுரமாக இருக்கிறது என்று ராதை சொல்லுகிறாள். என்ன சொல்றா? அதனம் மதுரம். கண்ணா, உன்னுடைய இதழ்கள் இருக்கின்றனவே செக்க செவேர் என்ற கோவை கனி போல, அந்த இதழ்களை பார்ப்பதற்கு அது மதுரமாக இருக்கிறது. நயனம் மதுரம். உன்னுடைய செவ்வரி படர்ந்த கண்கள் இருக்கின்றனவே, இந்த நீல நிற மேனிக்குள்ளே செந்நிற கண்கள் பார்ப்பதற்கு மதுரமாக இருக்கிறது. அப்ப கண்ணை சொல்லும்போது சொல்ல, நயனம் மதுரம் பசித்தம் மதுரம் கமனம் மதுரம். பசித்தம்னா இந்த நாமம், நாமத்துக்கு ஒரு சொல்லு பசிதம். கமனம் என்றால் கட்டி அணைத்துக் கொள்ளுதல். கண்ணா, உன்னுடைய நாமத்தை பார்க்கிறேன், அவ்வளவு மதுரமாக இருக்கிறது. உன்னுடைய இதழ்களை பார்க்கிறேன், மதுரமாக இருக்கிறது. உன்னை கட்டி ஆலிங்கனம் செய்கிற போது எனக்கு மதுரமாக இருக்கிறது. அதுபோல உன் கண்கள் மதுரமாக இருக்கின்றன. நயனம்னா கண்ணுன்னு அர்த்தம். அதுக்காக சொல்ல நினைவுக்கு வந்ததுக்காக அந்த பாடலை சொன்னேன். நயனம், நயன விதினா கண்ணை சரி செய்கிற வழிகளை சொல்லுகிற ஒரு நூல். கண் சம்பந்தமான 98 வியாதிகளுக்கு அதிலே மருந்து எழுதி இருக்கிறார். பிரிச்சு பிரிச்சு மேயறார் கண்ணுல வர நோய்களை எல்லாம். மந்தித்த கண்ணுக்கு மருந்து உண்டு மாதே கேள், மந்தித்த கண்ணுக்கு மருந்து உண்டு. கண் பார்வை மந்தித்து விட்டால் மருந்து இல்லை என்று சொல்லுகிற உலகில் ஒருவன், ஒரு சித்தன் தைரியமாக பேசுகிறான். மந்தித்த கண்ணுக்கு மருந்து உண்டு. மந்தித்தல் என்றால் அதனுடைய நிலை தடுமாறிவிட்ட, நிலை மாறிவிட்ட, பாதிக்கப்பட்ட மந்திச்சு போச்சு. கண்ணு மந்தித்தல் சொன்ன கண் சம்பந்தமான அத்தனை நோய்கள் வந்துவிட்டு, அது கேட்ராக்டா இருக்கட்டும், கிட்ட பார்வையா இருக்கட்டும், எட்ட பார்வையா இருக்கட்டும், சாலேஸ்வரமாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதை வந்துடும். மந்தித்த கண், மந்தித்த கண்ணுக்கு மருந்து உண்டு மாதே கேள், இந்துப்பு திப்பிலியல் பீதரோகிணி. பீதரோகிணி என்பது இன்னைக்கு பிரம்மதண்டு என்று அழைக்கப்படுகிற அந்த மூலிகைக்கு பேர் பீதரோகிணி. அதில் கூட சேர்த்து இந்துப்பு திப்பிலி பீதரோகிணியே நந்திப்பூ சாற்றில் நயந்து அரைத்திட. நான் சொன்ன பாருங்க, நந்திப்பூ சாறு நந்தியாவட்டை பூவினுடைய சாறு. நந்தியாவட்டை பூ சாறு என்ன செய்ய, தந்தி போலே தெரிக்கும் சாருமண்டை நோயகட்டும் என்ற பாடல் நம்ம சொன்ன பாருங்க. அப்போ என்ன சிலர் சொல்லுகிறார்கள், ஐயா பாடாத ஐயா, சொல்லியா போதும்னு சொல்லுகிறாங்க. ஆனா அவர்கள் எவ்வளவு தூரம் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை என்னால் புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனக்கு பாட்டு தெரியும் என்பதற்காக பாடவில்லை, நான் பாட வேண்டும் என்பதற்காகவும் பாடவில்லை. சித்தர்கள் சொல்லி இருப்பதற்கு சான்றுகள் தேவைப்படுகிறது. சித்தர் சொன்னான்னு எல்லாம் எத்தனை எதை வேண்டாலும் சொல்லிட்டு போகலாம். நான் சொல்லுவதற்கு எங்கே மேற்கோள் இருக்கிறது, சார்ந்து இருக்கிறதுன்னா அது அகத்திய பெருமான் சொல்லியிருக்கிறான். அதனால அந்த பாடலை சொல்ல வேண்டி இருக்கிறது. அதுல புரியறது ஒண்ணும் இல்லை. நான் தான் விளக்கமா சொல்றேன். மந்தித்த கண், பார்வை மங்கிவிட்ட கண், அதற்கு மருந்து உண்டு. இந்துப்பு ஒரு மூலிகை, ஒரு பொருள். திப்பிலி அரிசி திப்பிலி, பீதரோகிணி பிரம்மதண்டு. இந்துப்பு திப்பிலி பீதரோகிணி நந்திப்பூ சாறு, நந்தியாவட்டை பூவினுடைய சாறு. அதிலே நயந்து அரைத்து இட, நயந்து அரைத்து இட அந்திக்கு முன்னமே அந்தகன் கண்ணுக்கு அருந்ததி தோன்றுமே, நந்திக்கு நாதன் நயந்து உரைத்தனரே என சொல்ற போது மிக கவனமாக சொல்லுகிறேன். இது யாருக்கு யார் சொன்னதாக அகத்தியன் சொல்லுகிறான். நந்தி தேவனுக்கு நாயகனாகிய சிவபெருமான் நந்திக்கு நாயகன் நகையந்து உரைத்தான், அன்பு கொண்டு உரைத்தான். அப்போ இந்த தயாரிப்பினுடைய சிறப்புக்கு காரணம் யாரு? நந்தி தேவன். நந்தி தேவனுக்கு அது கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது யாரு? சிவபெருமான். அதை யார் நமக்கு சொன்னார்? அகத்திய பெருமான் சொன்னார். இதற்கு நான் பொறுப்பு இல்லை. இதற்கு பொறுப்பு யாருன்னா சித்தர்கள் பொறுப்பு. சித்தர்கள் பொய் கூற வேண்டிய அவசியமற்றவர்கள், தேவையில்லாத ஒன்றை சொல்லுகின்ற தன்மை அற்றவர்கள். அப்போ இதை எப்படி உருவாக்குவது என்று உருவாக்கிய போது நான் ஒரு உருவாக்குற முறையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு பெயர் நயனா என்று அதற்கு பெயர். நயனம் கண், கண்ணை சரி செய்வதனால் அதற்கு நயனான்னு பேர்.
முன்ன காலத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே சில மூலிகைகளை சேர்த்து நேத்திரா என்ற ஒரு மருந்தை நானே தான் உருவாக்கினேன். ஆனால் அதற்கு நிறைய இன்றைக்கு டூப்ளிகேட் நிறைய வந்து விட்டது. ஆகையினாலே அது மட்டுமல்ல, அதில் அதிகமாக எரிச்சல் இருக்கிறது என்று பலர் புகார் செய்ததுனால எரிச்சலை குறைத்து செயல்பாட்டு திறனை கூட்டி கண்ணுக்கு ஒரு சிறந்த பார்வையை மேம்படுத்துகிற தன்மையை கூட்டி நயனா என்று ஒன்றை உருவாக்கினேன். இந்த நயனாவோட கூட ஒரு கப்பு கொடுக்குறேன், ஐ கப்பு. ஏன்னா அந்த மக்கள்கிட்ட சொன்ன செய்ய மாட்டார்கள். எடுத்து கையில கொடுத்து வாயில ஊட்டினாதான் சாப்பிடுவாங்க. அதனால நானே அந்த ஐ கப்பையும் அதனோட சேர்த்து கொடுக்குறேன், விலை இல்லாமல். அதுக்கு பயிற்சியை கண்ணுக்கு எப்படி பயன்படுத்துவது என்பது அதிலே ஒரு துண்டு பிரசுரம் இருக்குது, எல்லா செய்தியும் சொல்லுகிறது. அது வாங்கிதான் அவனமா செய்ய முடியாதோ வாங்கிக்க. நான் எப்பவுமே சொல்லுவது என்னன்னா, சித்தர்கள் சொல்லி போன ரகசியங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஒன்று. இரண்டாவது, அதை எப்படி தயாரிப்பது என்பதை சொல்ல வேண்டும். அதை பார்த்து தயாரிக்க முடியாத தயாரிக்க வேண்டும். ஒரு செய்தியை நான் சொல்றேனே, ஒரு ஹேர் ஆயில் தயாரிக்கிற முறையை நான் சொன்னேன், பண்ணியிருக்கேன். கலாபா ஹேர் ஆயில எப்படி செய்வது என்பதை சொன்னேன். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால பேசினேன். ஒரு அம்மா பண்ருட்டி பக்கத்துல இருந்து ஒரு அம்மா, ஒரு இஸ்லாமிய பெண், கண்ணும் கவலையுமாக வந்து என்னிடத்துல சொன்னார்கள், ஐயா உங்களால் என் பொழப்பு நடக்கிறது. அது எப்படி தயாரிப்பது என்பதை அந்த தைலம் தயாரிக்கிற முறையை நான் சொன்னேன். அன்றைக்கு அதற்கு வேறு பெயர், இன்றைக்கு அது இன்னும் சற்று முன்னேற்றமாக ஆக்கி இன்னும் கொஞ்சம் அதை மெருகேற்றி இம்ப்ரூவ் பண்ணி கலாபா ஹேர் ஆயில் என்று இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறேன். அன்றைக்கு அது வேற பெயர்ல இருந்தது. அது இன்றைக்கு சிறப்பு பொருளாக மாறியது. ஆனா அதையே அந்த அம்மா நான் சொன்னது போல பயன்படுத்தி இந்த மசூதிக்கு வருபவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 ml இலவசமாக முதல் நாள் கொடுத்து அதை பயன்படுத்தி பார்த்து விட்டு அவர்கள் அடுத்து வந்து அது 100 மில்லி குடு என்று கேட்டபோது அவர்களுக்கு அதை விற்பனை செய்து அப்படி மசூதியாக கொண்டு போய் வைத்துக்கொண்டு இந்த எண்ணெயை தயாரித்து கொடுத்ததுனால என்னுடைய 2 பிள்ளைகளை, என்னுடைய கணவனை இழந்த நிலையில் படிக்க வைக்க முடிகிறது, என் குடும்பத்தை நடத்த முடிகிறது என்று சொன்னார்கள். அதுதான் முக்கியம். இது சிலர் விவரம் இல்லாம சொல்லுவாங்க, இவர் வியாபாரம் பண்றாரு, இவர் மருந்து விற்கிறதுக்கு பேசுறாரு. அதை விட ஒரு மடத்தனம் ஒண்ணுமே இருக்க முடியாது. மருந்து விற்கிறதுக்கு பேசுறதுதான் ஒரு 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 விளம்பரம் போட்டு டிவியில் வித்துட்டு போறேன். அது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனா எது நோக்கம்? இந்த மருத்துவம் நிலைக்க வேண்டுமானால் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல என்ன மூலிகை இருக்குது என்பதை சொல்ல வேண்டும். யாரும் சொல்ல மாட்டார்கள். எத்தனையோ மருந்துகளுக்கு எவனா அதுல என்ன மூலிகை இருக்கிறது, என்ன தயாரிப்பு யாராவது சொல்றாங்களா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. சொல்லி தன்னுடைய தயாரிப்பை அவர்கள் விற்க வேண்டும் என்று யாரும் ஆசைப்படுவதும் கிடையாது. அதனால புரிந்து கொள்ளுங்கள். சிலர் ஒருத்தர் 2 பேர் அவ்வளவுதான், அவர் எல்லாத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்கிற அறிவாளிகள் உண்டு. அவளை பத்தி நம்ம கவலை இல்லை. அதனால பலனடைகிற மக்கள் ஏராளம், இது மாதிரி பாதகம் பேசுகிற மக்கள் மிக சொல்பம். இவர்களுக்காக நான் வந்து என்னுடைய பணியை எந்த காரணத்தை கொண்டும் இந்த செய்திகளை சொல்லுவதை நிறுத்தப் போவதில்லை. செய்யுங்க, எப்படி செய்யுதுன்னு சொல்றேன், அப்படி செய்யுங்க. அதாவது நேத்திர மூலி என்று ஒரு மூலிகை இருக்கிறது. கண்ணுக்கிட்டே இருக்கிற மூலிகை அது நேத்திர மூலிகை. நேத்திர மூலி தைலம் என்றெல்லாம் தயாரித்து விற்கிறார்கள். அது தனிப்பட்ட மனிதர்களுடைய தயாரிப்பு, அதை விடுங்க. இந்த நேத்திர மூலியை 5 லிட்டர் நல்லெண்ணெய், அது என்ன நல்லெண்ணெயில தான் இந்த நயனாவை செய்ய வேண்டும். ஏன்? புத்தி, நயன குளிர்ச்சி, பூரிப்பு, மெய்ப்புலகம். புத்தி, நயன குளிர்ச்சி, பூரிப்பு, மெய்ப்புலகம், சத்தித்துவம், காந்தி, தனி இளமை. சத்தித்துவம் காந்தின்னா பொலிவு, தனி இளமை, மெத்த உண்டாம். அங்க சொல்றாரு, கண்ணோய், செவி நோய், கபால அழல் காச நோய், புண்ணோய் போம் எள்ளெண்ணெயால் போற்றுன்னு சொல்றாரு. அவர் எவ்வளவு தெளிவா சொல்கிறார். கண்ணுக்கு எதிலே மருந்து செய்ய வேண்டும்? நல்லெண்ணெயில செய்ய வேண்டும். தேங்காய் எண்ணெயில செய்து பலர் கொடுக்கிறார்கள், அது அவர்களுடைய சொந்த அபிப்பிராயம். சித்தர்கள் சொன்னதை நான் சொல்றேன். இப்ப 5 லிட்டர் நல்லெண்ணெய்க்கு 1 கிலோ என்ன போடணும்? அறுத்தால் பொருத்தி என்று சொல்லுகிற நேத்திர மூலியை பொடியாக நறுக்கி போட்டு சூரிய புடமாக 25 நாட்கள் வைக்க வேண்டும். அப்படி சூரிய புடமாக வைத்து எடுத்தால் அது முட என்று மாறிய உடனே எடுத்து வடித்து எடுத்துக்கொண்டு அதனோடு சேர்க்க வேண்டியது என்ன? முதல்ல நான் ஒரு முறை காண்பித்திருக்கிறேன், என்னுடைய சகோதரர்களோடு சேர்ந்து சேகரித்திருக்கிறேன். வருடத்திலே ஒரு முறை மட்டும் பூக்கிற
ஒரு பூ. அது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முதல் வாரம் அதோட தீர்ந்து போடும். சீசனல். அந்த காலத்தில் சேகரித்து கொண்டு வந்து அதை நல்லெண்ணெயிலே பாகப்படுத்த வேண்டும். அப்படி பாகப்படுத்தி வைத்து விட்டால் அது ஓராண்டுக்கு பயன்படும். நந்தியாவட்டை பூ எல்லா நாளிலும் கிடைக்கும், ஆனால் மழை நாளில் நிறைய கிடைக்கும். நந்தியாவட்டை பூவை அதுபோல பொடியாக நறுக்கி 5 லிட்டர் எண்ணெய்க்கு 1 கிலோ பூ வீதம் நறுக்கி போட்டு அதையும் பாடப்படுத்தி சூரிய புடமாக 22 இருந்து 25 நாட்கள் வைத்திருந்தால் அதுவும் பழத்துக்கு வந்துவிடும். அதுபோல கலாப்பூ. ஆக பிரம்மதண்டு என்கின்ற அந்த தாவரத்தினுடைய மலர் அது தனியாக, கலாச்செடியினுடைய மலர் தனியாக, நந்தியாவட்டை பூ தனியாக பொடியாக நறுக்கி ஒவ்வொன்றையும் 1 கிலோ 5 கிலோ எண்ணெயில் என்று போட்டு சூரிய புடமாக 25 நாட்கள்ல இருந்து 22 நாட்கள் வைத்திருந்தால் அது சூரிய வெயிலை பொறுத்து அது கொஞ்சம் வேறு ஆகலாம். 30 நாள் ஆகலாம், 22. தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 மணிக்கு போய் எடுத்து அந்த எண்ணெய் அப்படி கையில் அந்த அந்த இதழ்களை அல்லது இலையை அப்படி பிடிச்சி நசுக்கணும். முடன்னு வந்தால் பதம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்பொழுது எடுத்து அதை வடித்து வைத்துக்கொண்டு இந்த எண்ணெய்கள், எத்தனை வகையான எண்ணெய்கள்? 4 வகையான எண்ணெய்கள். ஒன்று நந்தியாவட்டை பூவிலே பாடம் செய்த எண்ணெய், பிரம்மதண்டு பூவிலே பாடம் செய்த எண்ணெய், களா பூவிலே பாடம் செய்த எண்ணெய், நேத்திர மூலி இலையிலே பாடம் செய்த எண்ணெய். இவைகளோடு இந்துப்பு திப்பிலி பீதரோகிணியை, இந்துப்பு திப்பிலி எப்படி சேர்க்க வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அந்த இந்துப்பு திப்பிலி இரண்டையும் அரைத்து பொடியாக்கி இந்த தைலங்களை பாடம் செய்கிற போது அதன் மேல் தூவி அதனுடைய சாரத்தை அதிலே ஊற செய்ய வேண்டும். பொடியாக்கி அரைச்சி பவுடர் ஆக்கி போடக்கூடாது. இப்போ உங்களுக்கு தெரியும், சொன்னா புரிந்து கொள்வீர்கள். உதாரணம் சொன்னாதான் புரியும் நம்ம மக்களுக்கு. இப்போ மிளகை அரைச்சி பவுடராக பண்ணி சாப்பிட்டா எப்படி காரம், அது அவ்வளவு காரமாக இருக்கிறது. அதே மிளகை ரவா தோசையில போடுறான் மேலே, இப்ப மென்னு சாப்பிட்றது அது காருவது இல்லை. அதே மிளகு பொங்கல்ல போடுறா அது காருவது இல்லை. இப்படி தூளாக அந்த பதப்படுத்தப்படுகிற எண்ணெய் மீது தூவி கலக்கி விட்டு அந்த சாரத்தை உள்ளே இறக்கி விட்டாலே போதும். அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணார்கள்? நந்தியாவட்டை பூவை சாறு எடுத்து இந்துப்பு திப்பிலி இரண்டையும் பவுடர் ஆக்கி அதை சேர்த்து அரைத்து கண்ணுக்கு, அதுக்கு கண் விழிக்கு அதை மை எழுதினார்கள். அது அந்த காலத்து முறை. அதை இப்படி எல்லாருக்கும் அன்றாடம் செய்ய முடியாதே. ஆகையினால அதை நயனாவாக உருவாக்கி நயனத்தை பாதுகாக்கிற ஒன்றை உருவாக்குற வாய்ப்பை சித்தர்கள் தந்தார்கள். நீங்க செய்யலாம், வீட்டில் செய்யறதுனா செய்யலாம், ஒன்றும் சிரமம் இல்லை. செய்வதற்கு மெனக்கிட வேண்டும், அதுக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லாதனால அது கிடைக்காம போயிடக்கூடாது, அதுக்காக சொல்றேன். பயன்படுத்துங்க, கண்ணை பாதுகாத்துக்குங்க. கண்ணை கணிப்பொறியில வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, வாரத்தில் ஒரு 2 நாள் ஒரு 2 சொட்டு ஒரு கண்ணுக்கு விட்டுட்டு வந்தா போறோம், கண்ணை காப்பாற்றிக்கலாம். கண்ணு எரிச்சல், கண்ணில் நீர் வடிதல் அவைகளெல்லாம் காப்பாற்றி கொள்ளலாம். பார்வை மங்குதல் அது வராமல் தடுத்துக்கலாம். வந்து விட்டவர்கள் அதை துரத்தி விடலாம். இப்படி பல நன்மைகளை, கண் சார்ந்த நன்மைகளை தருவதற்கு என்று இருப்பது தான் நயனா. அதில் ஏதாவது கெடுதி வருமா? ஏற்கனவே நான் பல மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், இதை சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வருமா? ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா இது வெளிப்புறத்தை கண்ணுக்கு பயன்படுத்துறீங்க. இதை பயன்படுத்துகிற போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்பில் இருக்கிற முறையை பின்பற்றணும். அது ரொம்ப முக்கியம். இரவு மட்டும் ஒரு வேளை, சில பேர் கண்ணு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும், ஒரு நாளைக்கு 3 வேளை போடுவான். போடக்கூடாது, ஒரு நாளைக்கு 1 வேளை தான். எத்தனை பேர் வந்து இடத்துல சொல்லுகிறார்கள், ஐயா அகத்திய பெருமானுடைய படைப்பே படைப்பியா, அகத்திய பெருமானுடைய ரகசியத்தை உலகுக்கு கொண்டு வந்ததற்கு நன்றியா என்று அத்தனை பேர் வந்து பாராட்டி விட்டு போகிறார்கள்னா காரணம் இந்த நயனவிதி 500 தெரியாத சித்த மருத்துவர்கள் இல்லை, தெரியாத ஒரு பெரிய ரகசியம் இல்லை அந்த நூல். ஆனால் அதை பற்றி யாராவது பேசினார்களா, சொன்னார்களா? இல்லை. அதை சொல்லுகிற வாய்ப்பை இயற்கை நமக்கு அளித்திருக்கிறது, அதனால சொல்லுகிறேன். சொல்லுவதோடு அல்ல, அதை தயாரித்து கொடுக்கிற வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறது. அதற்காக அன்பு ஃபார்மாவை உருவாக்குகிற வாய்ப்பையும் தந்திருக்கிறது. அப்போ அந்த என்னுடைய எம்பளத்தோடு அது கிடைக்கும். வாங்கி பயன்படுத்துங்க, இல்லை செய்து பயன்படுத்துங்க. ஆனால் கண்டிப்பாக நான் சொன்ன பாருங்க, பழங்கள், கிழங்குகள், கீரைகள் இவைகளை கையாள வேண்டும். கீரையில 2 கீரைகள் மிக மிக முக்கியமாக கையாள வேண்டிய கீரை. ஒன்று பொன்னாங்கண்ணி கீரை,
இன்னொன்னு முருங்கைக்கீரை. செரிமந்த வெப்பம் தெரிக்கும் தலைநோய், வெறிமூச்சை கண்ணோய் விலகும், மனமே நெருங்க இலை ஒத்தவிடி நேரிழையே நல்ல முருங்கை இலையை மொழி என்று தேரையர் சொல்வார். முருங்கை இலையில என்ன ஆச்சரியம், எப்படி கண்டுபிடித்தாருன்னு விளங்கலையா? முருங்கை இலை பச்சை கலர் இல்லையா? ஆனா பீட்டா கரோட்டினுடைய நிறம் எந்த இதுல இருக்கும்? பழுப்பு நிறமான காய்கறிகள்ல, கிழங்குகள்ல, பழத்துல இருக்கும். இந்த இலையில, பச்சை நிற இலையில கண்ணுக்குரிய பீட்டா கரோட்டின் இருக்குதுன்னு யார் கண்டுபிடித்து தேரையருக்கு சொன்னார்கள்? தெரியலையே. ஆனா இப்ப அறிவியல் ஆய்வு சொல்லுகிறது, பப்பாளியிலே இருப்பதை விட, கேரட்டில இருப்பதை விட 2 மடங்கு முருங்கை இலையில் பீட்டா கரோட்டின் இருக்கிறதுன்னு சொல்லுது. ஆனா அதுல மஞ்சள் நிறம் இல்லையே. ஆனா முருங்கை இலை பழுத்தால் அது பழுப்பு நிறமாக இருக்குமோ தவிர அது வேறு நிறத்துல இருக்காது, பழுப்பு நிறமாக மாறும். அந்த கண்ணுக்கு வேண்டிய அத்தனை சத்துக்களும் உள்ளே அடங்கி இருக்கிற கீரை முருங்கைக்கீரை. நான் நயனா கொடுக்குறப்போ சொல்வேன், வாரத்திலே 1 நாள் கேரட் சாப்பிடுங்க, 1 நாள் பப்பாளி சாப்பிடுங்க, 1 நாள் முருங்கைக்கீரையை சூப்பா பண்ணி பொரியலா பண்ணி எந்த வகையில சாப்பிடுங்க, 1 நாளைக்கு ஃப்ளக்ஸீடு பவுடரை சாதத்துல கலந்தோ அல்லது இட்லி தோசைக்கு தொட்டுக்கிட்டோ எண்ணெயோட கலந்து சாப்பிடுங்க. அசைவம் சாப்பிடுவர்களா இருந்தா மத்தி மீன்ல நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறது என்று நிறைய ஆய்வுகள் காட்டி இருக்கிறது. அந்த மத்தி மீன் சாப்பிடுங்க, குழம்பாக வைத்து சாப்பிடுங்க. இப்படி உணவோடு சேர்த்து சில பயிற்சிகளையும் அளித்திருக்கிறேன், கண்ணுக்கென்று சிறப்பு பயிற்சிகள். ஆக உணவு, பயிற்சி, அதற்குரிய புற உபயோக மருந்து, சில நேரங்கள்ல இதுவே போதும் முழு பலனை கொடுக்கும். சில நேரங்கள்ல அந்த திரிபலா இருக்கிறது பாருங்க, அந்த திரிபலாவை கொடுப்பதனால கண்ணுக்கு நிறைய நன்மை உண்டு. இந்த கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காயினுடைய தோல்ல திரிபலா சூரணம், அதையே நாம சில்வா என்ற பெயரில் படைத்திருக்கிறோம், அதையும் பயன்படுத்தலாம். அது மாதிரி நெல்லிக்காய் இலகம், நெல்லிக்காய் லேகியம் அவைகளை வாங்கி பயன்படுத்தலாம். தனி நயனாவை பயன்படுத்தலாம். அல்ல பலன் குறைகிறது, பலன் போதவில்லை, இன்னும் விரைந்து வேணும் என்பவர்கள் சில்வாவையும் இந்த நெல்லிக்காய் இலகத்தையும் பயன்படுத்தலாம். ஆக தமிழ் கூறும் நல்லுலகம் சித்தர்களின் வழியில் நல்ல ஆரோக்கியமான பார்வையை பெற்று ஆனந்தமாக வாழ்நாள் முழுக்க பார்வை தெளிவோடு இருப்பதற்கு சித்தர்கள் வழியை உங்களுக்கு அளிப்பதற்கு கிடைத்த வாய்ப்பில் மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.